நம்ம முன்னாடியெல்லாம் வீடியோ போடாமல் இருந்ததுக்கு என்ன காரணம்னா எனக்கு வந்து ஃபீவர் ஆயிடுச்சு, அதனால வீடியோ போடல, அதுக்கு மன்னிச்சுங்க. சரி, இப்போ வீடியோ கண்டினியூவாக வரும், எல்லோரும் பார்த்து கண்டினியூ பண்ணுங்க. சரி வாங்க வீடியோக்குள்ளே பார்க்கலாம். ஓகே, நம்ம வந்து சர்வேவேல் தான் பார்க்க போகிறோம். இந்த வீடியோவில் எதுவும் நீங்கள் பார்த்துட்டு கட்டு இருந்துச்சுன்னா என்னை மன்னிச்சிருங்க. ஏன்னா அதில் ஆடு வந்துச்சு, அதனால் நான் கட் பண்ணிட்டேன். அதுக்கப்புறம் நான் க்ரியேட்டிவ்லாம் போய் கோல்டு அதெல்லாம் எடுக்க மாட்டேன், கட் பண்ண மாட்டேன். முக்கியமாக ஆடுக்கு மட்டும்தான் பண்ணுவேன். சரி வாங்க இப்போ மைண்ட் பண்ண ஸ்டாப் பண்ணிடலாம். ஓகே, ஃபஸ்ட்டு அடித்தோடனே எப்படி உனக்கு வில்லேஜ் கிடச்சிச்சுன்னான்னு பார்க்குறீங்க. நான் வந்து வில்லேஜ் வந்து தேடி வந்து பார்த்தேன், இது வந்து அப்படியே கிட்டே இருந்துச்சு, அதனால் எனக்கு வந்து அப்படியே கிட்டே இருந்துச்சா, அதனால நான் வந்துட்டேன். தேடியெல்லாம் கண்டுபிடிக்கல காய்ஸ். ஓகே, இங்கே மரக்கம் இருக்குது, மரத்தை பயன் பண்ணி ஐயோ ஓகே ஓகே முதல்ல ஆக்ஸ் செஞ்சுருவோம், அதுக்கப்புறம் பிக்காக்ஸு, அப்புறம் ஸ்வாடு எல்லாம் செஞ்சுட்டு அப்புறம் முக்கியமாக இது செய்யணுங்க, செஸ்ட்டு, அப்புறம் நிறையா செய்ய வேண்டியது இருக்கா. ஓகே, இப்போ 7 போதும்னு நினைக்கிறேன். ஓகே, ஸ்டிக்கு செஞ்சுக்கலாம். அப்புறம் இதை இங்கே வச்சுட்டு ஆட் வருது காய்ஸ், அதனால நான் கட் பண்ணிடுறேன், நீங்கள் என்னை மன்னிச்சிருங்கோ. என்னடா ஸ்வாடு வர மாட்டேங்குது, நானும் பார்த்துக்கிட்டே இருக்கேன். ஓ, நம்ம இதை எடுக்கல காய்ஸ், எடுக்கணும். சரி எடுத்துருவோம். கேரட் இருக்குது, நம்ம சாப்பிடுவோம் மட்டும். முதல்ல நம்மளுக்கு ஹெல்த்து வேறு இருக்குது. ஓகே, மைண்ட் பண்ண சாப்பிட்டேன். பேக்ரவுண்டில் சவுண்ட் கேட்டுச்சுன்னா என்னை மன்னிச்சிருங்க. அதை வந்து இடையில தம்பி கற்றுக்கிட்டே இருக்கான், என்னை மன்னிச்சிருங்க. பேக்ரவுண்ட் சவுண்டு கேட்டுச்சுன்னா எனக்கே சீவு விட்டுறேன் என் தம்பி, என்னை மன்னிச்சிருங்க. ஓகே வாங்க இப்போ நம்ம ஸ்வாடு செஞ்சிடலாம், அப்புறம் இது பிக்கஸ் ஸ்வாடெல்லாம் செஞ்சிடலாம். பேக்ரவுண்ட்ல சவுண்டு இழுத்துக்கிட்டே இருக்குது. ஓகே, ஆக்ஸு, ஸ்வாடு, இருன்னு இதெல்லாம் தேவையில்லை. சரி வாங்க, இது மட்டும் போதும். நைட் ஆயிடுச்சு காய்ஸ், பண்ணிட்டு சரி ஓகே போயிடலாம். முதல்ல செக் பாயிண்ட் வைக்கணும். எப்படா செக் பாயிண்ட் வைப்பேன்னு கேட்டிங்கன்னா, நான் வந்து இந்த பெட் இருக்குது பார்த்தீங்களா, அதில் வந்து காலையில் தொட்டிங்கன்னா அது வராது, ஏன்னா நைட் தூங்க வராதுல்ல காலையில், அதனால் அதில் மட்டும் தொட்டுட்டு மட்டும் அவுட் ஆனீங்கன்னா நீங்கள் அந்த வில்லேஜர் ஹவுஸ்கிட்டே வந்துடுவீங்க. சரி, இப்போ மாப்ஸ் வர ஸ்டார்ட் ஆயிடும், அதனால் நைட் ஆயிடுச்சு, நான் தூங்கிடலாம். இப்போ விடிஞ்சிருச்சு காய்ஸ். ஓகே, நம்ம வந்து வில்லேஜஸில் ஜெஸ்ட் இருக்கும் பார்த்தீங்களா, ஜெஸ்ட்டுங்கிற செஸ்ட்டு அப்படின்னு ஒன்று இருக்குது. ஏன் பார்த்தீங்களா ரெஸ்ட்னு கொடுக்குறேன், ஏன்னா எனக்கு ஆட் வந்துச்சு, அது வந்து ஆட் வந்ததுனால எல்லாமே பார்ட் 2லாம் இருக்குது. இது பார்ட் 1, பார்ட் 2 பார்த்துட்டு வந்துருக்கு. ஓகே, ஃபஸ்ட்டு அயன் கோலை அமைச்சு ஐயோ வாயில் வர்றதுங்க, சரி குரல் வேறு மாதிரி இருந்துச்சுன்னா என்னை மன்னிச்சுக்குவேன். ஏன்னா எனக்கு வந்து ஃபீவராக இருக்குது சொல்லியிருப்பேன். ஐயோ, அயன் கோலம் வேறு அடிச்சுட்டு தான் வரணுமோ. சரி வாங்க போயிடலாம்.
ஓகே ஆக்ஸ் வேறு ரொம்ப டேமேஜ் ஆகிடுச்சு. ஓகே அயங்குளம் வந்துட்டாப்புல. ஓகே ஓகே. ஐயோ இங்கே போடுறா. ஐயோ பாப்பா போடா போடா. ஐயோ இங்கே வேறு இது இருக்குது. அதை வச்சு தான் பெட்டு செய்ய முடியும். பெட்டுங்க ப்ரெட்டு செய்ய முடியும். அப்பா எனிட்டாயா அடிப்பானா? ஓ இது தேக்கிட்டு இருக்குது காய்ஸ். இது தெரியுதா? அந்த இது தான் தேக்கிட்டு இருக்குதாங்கண்ணா. இப்போ ஒரு அடி எடுத்து வச்சுன்னா அங்கே பாருங்க தெரியுதுன்னு நினைக்கிறேன். அவன் நகர்றது அங்கே பாருங்க அடி விழுக்குதான். என்னை ஏன் எதுவும் பண்ண மாட்டேன்னா உனக்கு வந்து மேலே இருக்குதான். ஐயோ எங்கெங்கேயோ தட்டுறேன். ஓகே நம்ம வேற கூட செஞ்சுக்கலாம். நம்மள்கிட்ட இப்போ பாடி சுத்துறையா. ஓகே இது மைண்ட் எடுத்துக்குவோம். இது வந்து எதுக்குன்னா நம்மளுக்கு அதுக்கு பெட்டு செய்ய இது வந்து தேவைப்படும். ஓகே மைண்ட் கிராஃப்ட்டுக்கு வந்து நீங்கள் காசு கொடுத்து தான் வாங்கணும், அது காசு கொடுத்து தான் வாங்கணும் அப்படின்னு இல்லை. நீங்கள் வந்து ப்ளே ஸ்டோரில் லோக்கி கிராஃப்ட் அப்படின்னு எக்ஸ் போடுங்க. லோக்கி கிராஃப்ட் எக்ஸ்ன்னு இருக்கும் அதுக்கு பேர். அப்புறம் போட்டிங்கன்னா இந்த கேம் வந்து வரும். ஃபஸ்ட்டுலேயே ஒரு தேனி மாதிரி வரும். ஓகே அதுக்கு போயிட்டு நீங்கள் வந்து என்ன பண்ணுறீங்கன்னா இன்ஸ்டால் பண்ணிவிட்டு நீங்கள் விளாண்டுக்கோங்க. ஃபஸ்ட்டு வந்து உங்களுக்கு இமெயில் ஐடியெலாம் கேட்காது. அது வந்து ஃப்ரீ தான். ஆக்சுவலி ஃப்ரீ தான். எல்லா கேம்ஸுமே ஃப்ரீ தான். லோக்கி கிராஃப்டில் இருக்க எல்லா கேம்ஸுமே ஃப்ரீ தான். வளர்ற பாருங்க ஹாயான பாருங்க காசு இங்கே எவ்வளோ வச்சுருக்கேன்னு. சரி ஓகே அப்படியே ப்ரெட்டையும் எடுத்து வச்சுட்டு அப்புறம் ப்ரெட்டு செய்ய ஆரம்பிச்சிடுவோம். பா மாயன் எடுக்கவே தேவையில்லை கேஸ். அப்படி அவன் கொடுத்துருக்கான். கொடுக்கல எடுத்துருக்கோம். இதை செஞ்சுட்டு அப்புறம் வந்து ப்ரெட் இருக்கும் அதை வந்து எடுத்துக்கோங்க. இருங்க காய்ஸ் ப்ரெட்டை பார்த்துட்டு வர. ப்ரெட் அந்த இருக்குது. ஓகே ப்ரெட்டு முடிஞ்ச அளவுக்கு செஞ்சாச்சு. சரி இப்போ இது மைண்ட் எடுத்துகிட்டு போயிடலாம். ஓகே இருங்க நம்ம ஸ்வாடு செஞ்சுக்கலாம். ஹேண்ட் ஸ்வாடு இது வேணா. சரி அந்த பாட்டு மைன்கிராஃப்ட் பாட்டு உங்களுக்கு பிடிக்கும்னா மறக்காமல் இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் பண்ணிட்டு ஷேர் பண்ணிட்டு அப்புறம் சப்ஸ்கிரைப்டு ஒரு இருக்கும் அதை மட்டும் ஒரு தட்டிட்டு பெல்லைக்கான இருக்கும் அதை மட்டும் தட்டிடுங்க. அப்போ